ஹலோ காய்ஸ், Hi guys. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே எனக்கு. ஸோ என்ன எங்க இருக்கோம்னா புச்சி ஹாப்பில் இருக்கோம். எஸ் பாருங்கங்க, போட்ல நிறைய போட். நைட்டில் இப்படி தான் இருக்குது புச்சி ஹார்பர். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு ஃப்ரைடேங்க. ஃப்ரைடே 11 ஜூலை 2025. அவ்வளோதானா? அவ்வளோதானா? யார் தெரியுமா, நம்ம லூத்திக்கு பர்த்டேங்க. எஸ், இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. பட் ரொம்ப சிம்பிளான செலிப்ரேஷன் தான், எங்கேயுமே போகல. சும்மா இங்கே புச்சி ஹாப்பர் கண்டுக்கிட்டு சும்மா ஜலன். இப்போ டின்னர் சாப்பிட மட்டும் தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து நன்றி சொல்கிறதுக்கும் நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக என்னோட அத்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ என் பர்த்டே இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஓகேங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா ராக் பாட்டமில் புத்ரி ஹார்பரில் வந்து ராக் பாட்டம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தாங்க வந்திருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு சிம்பிளான டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க, வேறு எந்த செலிப்ரேஷனும் இல்லை. அப்புறம் ஃபோட்டோ கிளிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா மஷ்ரூம் சூப், லேம் சாப் மாதிரி, கிரில் அண்ட் சிக்கன் அது என்னமோ சொல்லியிருந்தாங்கங்க, அந்த பேர் நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் வந்து நான் லெமன், பைனாப்பிள், ஜிஞ்சர் போட்ட ஒரு ரிஃப்ரெஷிங் மாதிரியான ஒரு ஜூஸ் குடித்தேன். அப்புறம் ரூட்டி வந்து பியர் குடித்தாங்க. அவ்வளோதாங்க என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன். அப்படி தான் போணுச்சு, ரொம்ப சிம்பிளாகவும் போணுச்சு, ரொம்ப ஹாப்பியாக. முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. ஸோ நீங்கள் இந்த ஜேபி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. அப்புறம் வீட்டில் போய் கேக் வெட்டதை எத்தனை வயசுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ இதுதான் என்னோட பர்த்டே கேக். ரூட்டி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. ஸோ அவர் தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து ஹாப்பி பர்த்டே. கேக் வாங்கினது தெரியும், ஆனால் என்ன கேக் வாங்கினா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏன் அதை பார்த்துட்டாங்க, ஸோ நான் அதை ஹைட் பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்கு என்ன மாதிரி கேக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, இந்த கேக் வந்து அவங்கள ரொம்ப கனவு கண்டாங்க, ரெயின்போ ரெயின்போ ரெயின்போ. ஸோ வந்து ஒரு மீனிங் இருக்கு. அதனால தான் ஓகே. அவங்களுக்கு என் செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ரெயின்போ ஐஸ்கிரீம் கேக்கும் கம்பைன் பண்ணி ரெயின்போ ஐஸ்கிரீம் கேக் வாங்கியாச்சு. இப்போதான் எனக்கு கிளிக் ஆகுது கரெக்டாக. ரெயின்போ கண்டிப்பா அது நீங்க எல்லாம் பிளஸ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். இருங்க, இந்த குட்டி பையன் நான் தூக்கிக்கிறேன். ஏன் அவங்க வந்து பர்த்டே கேர்ள் வந்து கேக் விட்டு. ஓகே, லெட்ஸ் சிங் தி சாங். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு ரவுடி பேபி. Birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to rowdy baby. May God bless you, may God bless you, may God bless rowdy baby and amma. May God bless you. Blow the cake and make a wish. ஸோ எத்தனை வயசுன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் இருக்கு. அப்படி பிளேட் எடுத்து இல்லையே, கொஞ்சம் லேசாக தானே. கேக் வந்து மெல்ட் ஆகுதுங்க. அப்படின்னாண்டா ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆகிடும், ரொம்ப நேரம் வெளியே இருந்தா. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. என்னை ப்ளஸ் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப
Thank you so much. So நம்ம Bless my wife. Make life more prosperity. Thank you. Thank you. பாய்ங்க. என்னால கேக் சாப்பிடாம இருக்க முடியல. நம்ம வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.